உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆண்டவர் வந்துட்டு ஒரு திருமணத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் வேதாந்தத்தில் ஒரு மிகப்பெரிய திருமணத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார். காணான்னு ஒரு கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, திருமணத்துக்கு எல்லாத்தையும் வந்திருக்கிறாங்களா போய்ப்பாரு. ஆனால் அந்த திருமணத்துக்கு யாருன்னா ஒருத்தர் காரணம் சொல்கிறான், நான் இப்போ தான் மாடு வாங்கினேன், என்னால் என்ன பண்ண முடியல, அந்த கல்யாணத்துக்கு வர முடியலைங்க. இன்னொருத்தர் சொல்கிறேன், நான் வந்துட்டு என்ன பண்ண இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் மனைவி விட்டு வர முடியாதுங்க. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் இப்போ தான் நிலம் வாங்கியிருக்கிறேன், அந்த நிலத்தை போய் பார்க்கணும், அதனால என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் அழைச்சவங்களை எல்லாத்தையும் வெக்கப்படுத்தும்படி நீ ரோட்ல சந்தில முக்குல யாரு என்னன்னே தெரியாது அத்தனை பேர்த்த உள்ள கூட்டிட்டு வாங்க. ஆண்டவருடைய வருகையும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் அப்படித்தான் இருக்குது. நினைச்சவங்களுக்கோ புடிச்சவங்களுக்கோ கிடையாது, ஆண்டவர் அழைச்சவங்களுக்கு தான் வந்து. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ஆண்டவரை அழைக்கலான்னா உங்களால் காலை கூட இந்த இடத்துல வைக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாட்களில் கூட ஒரு சில வேத தியானத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். சார் ஜெப எண்ணெயில எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? பத்திரின்னு சொன்னீங்கன்னா இது ஜெப எண்ணெய் தானே இங்கே இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஊற்றி வச்சிருங்க. வேணுங்கிறவங்க ஊற்றி கூட எடுத்துட்டு போங்க. அதை எப்போ கையில் வச்சிருங்க. டப்பா இருக்கிறவங்க தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே போனாலும் சரி பாக்கெட்டில் ஒன்று வச்சுருங்க. கர்த்தர் நிச்சயம் அது நிமித்தம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒருவேளை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, ஜெப எண்ணெய் நம்ம இங்கே ஒன்று கொடுக்குறோம். அதை நீங்கள் போட்ட அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். நம்பி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு தொட்டீங்கன்னா அப்பவே சுகம். அதை நீங்கள் உணர்ந்தா தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும், சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால வந்துட்டு போட்டு பாருங்க, ஏன்னா அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்மளோட ஊழியங்களுக்காகவும் நம்மளுடைய ஜெபங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைச்சிருங்க. அதுதான் முக்கியம். இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவனா வாழ்றதை விட நிலைச்சு நிற்கணும். பேர் சொல்றதை காட்டிலும் இந்த பேருக்கு இருந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால முக்கியம் எது பிரதானம், எதை நம்ம தெரிஞ்சு கொண்டோமோ அதோட பாதையில் ஓடுறதுக்கு நேராக ஓடணும். அந்த வாரத்தில் ஒரு நாளுங்கிறது முதலாவது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை கொடுக்கலன்னா அதில் பலன் இருக்கவே முடியாது. அதனால தயவு செய்து குறைவு இருந்ததா இன்னும் கொஞ்சம் நிறைவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு வேலை எனக்கு முன்ன பின்ன இருக்குது, அதை சரி பண்ணுங்க. ஆனால் அதில் வந்து முற்றிலும் விலகி போயிடாதீங்க. அது ரொம்ப பாவம், அது உங்கள் வாழ்க்கையே அழைச்சி போயிடும். இல்லையா? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். யார் பார்த்ததுங்க? மேல் வசனத்தை வாசிங்க. தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். அவன் பிறக்கும் போதே யாருதாங்க? அப்ப பிறந்ததுல இருந்து அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் அப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்பான்? அலங்கார வாசல்ல முன்னாடி உட்காந்து அவன் என்னதான் பண்ணிட்டு இருந்தான்? பிச்சை எடுக்க தெரிஞ்சவனுக்கு எனக்கு சுகம் வேணும்னு கேட்க தெரியுமா? எவனாலே சுகம் கொடுக்க முடியாது. யாரால கொடுக்க முடியும்? சப்பானி. நான் பிறந்த போதே நான் சப்பானி. இப்ப நம்மளாலே நம்ம யோசிச்சு பார்ப்போமா? திடீர்னு எனக்கு அற்புதம் நடக்க செய்வோம்னு நினைச்சு பார்ப்போமா? ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, காசு போடுவாங்க. இல்லையா? சப்பானிக்கு தெரிஞ்சது அப்படியே பாக்குறாங்க. ஆள் வந்திருக்கிறாங்க, ஏதாவது எனக்கு போடுவாங்களா, ஏதாவது செய்வாங்களான்னு பாக்குறாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் என்னன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி பின்னாடி போட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு அதை தான் யோசிச்சுட்டு போவோம். அதை சரி பண்ணலாமா, இதை சரி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு யோசிப்போம். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே பின்னாடி நீங்க கட்டி போட்டுருக்கிற பெரிய மூட்டை தான். அதை நீங்க தூக்கி வெளியே போட்டுட்டீங்கன்னா இந்த சின்ன பிரச்சனை எல்லாம் உங்களை ஒன்றும் செய்யுது. இந்த சப்பானி பாக்குறாங்க, எனக்கு ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையா, ஏன் இன்னைக்கு இந்த சாப்பாட்டுக்கு இருந்தா போதும். நிரந்தர தீர்வை யாரும் எதிர்பார்க்கறது. ஆனா நம்புற கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சதோ எல்லாம் ஒண்ணுனா அவர் தருகிற ஒண்ணுனா நிரந்தர தீர்வு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் நீ எதிர்பார்க்கறது கிடையாது. நான் உனக்கு தர வேண்டியது இன்னைக்கு சாப்பாடோ, இன்னைக்கு பலனோ, இன்னைக்கு சுகமோ உனக்கு கிடையாது. நான் சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவனால நீ எழுந்து நடன்னு சொன்னார். அவனுக்கு என்ன நடந்ததுங்க? அப்போ
உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்புறம் வாசிங்க, கீழே வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த சுகத்தை வேற யாராலையும் தர முடியுமா? காசு கொடுக்கலாம். ரொம்ப கெஞ்சினா 5 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சுகத்தை யார் மட்டும் தாங்க தர முடியும்? நிரந்தர தீர்வு ஆண்டவர் மட்டும் தாங்க தர முடியும். மனுஷன் தரவே முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட சும்மா உங்க கஷ்டத்தையோ உங்க துக்கத்தையோ கவலையோ சொல்லிட்டு இருக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச இப்பத்த பிரச்சனையை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி பெருசா செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. மேல இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காதீங்க. உங்க பிரச்சனையெல்லாம் வேற. சத்ரு அவளை சாதாரண ஆள் கிடையாது, அவள் லேசான ஆள் கிடையாது. அப்படியே லைட்டா கிள்ளிட்டு போவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கில்லு ஒரு வாரம் கழிச்சு ஒரு வேலை பண்ணும், ஒரு மாசம் கழிச்சு ஒரு வேலை பண்ணும். உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களை ஒரு வேலை பண்ணிக்கிட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. தேவன் கை வச்சாருன்னா அது எல்லாம் உங்களை விட்டு மாறிடும். அல்லேலூயா. இந்த பிரியாணி பாருங்க, அவன் என்ன பண்ணானா நின்று நடந்து குதித்து ஆண்டவரை துதித்து தேவாலயத்துக்குள்ள நுழைந்தானா. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய மகிமை பாருங்க, ஆண்டவரால மட்டும்தாங்க செய்ய முடியும். சுகத்தை ஆண்டவரால தான் தர முடியும், பலத்தை ஆண்டவரால தான் தர முடியும், ஆரோக்கியத்தை ஆண்டவரால தான் தர முடியும். நம்ம வீட்டுல சமாதானம் வேணா கூட ஆண்டவர் தான் தர முடியுங்க. அவர்கிட்ட கேளுங்க. நம்ம வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம தோண்டு போயிடும். அந்த நேரத்துல இதை என்ன சரி பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமான பிரச்சனை நமக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய நேரங்களில் கைவிட்டுறோம். சரிதான், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்து. ஆனா அதுதான் உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். இல்லையா? அதனால ஆண்டவர் விரும்புறது என்னன்னா உங்களை முற்றிலும் மாற்றுவது. குறையா வச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் இல்லை, தினந்தோறும் வந்து கேட்கறதுலாம் இல்லை. உங்க வாழ்வை உங்களுடைய பிரச்சனைகளை முற்றிலும் மாற்றுவதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். இல்லையா? அதனால ஆண்டவர் இந்த கட்டுக்களை உடைக்கணும்னு சொன்னா நீங்க கேட்க வேண்டியது நிரந்தர தீர்வு. அன்னைக்கு எனக்கு என்ன வேணும், அன்னைக்கு என்ன பண்ணணும்னு நீங்க கேட்க கூடாது. அந்த பிணியாளிக்கும் அவனுக்கு தெரிஞ்சது என்ன, பிச்சை எடுத்தவனுக்கு வரவிலேருந்தே பிச்சை எடுக்கிறான். அவனுக்கு என்னதான் தெரியுங்க, இதுவா இதைத்தான் செய்யணும், இதுவா இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். மாற்ற முடியாத மாற்றம் தான் ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, இது மாறாது, இது நீ இப்படித்தான், இது எல்லாம் சரிதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை பழைய நிலைமை காட்டிலும் இன்னும் மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சா முழுமையா செய்வாருங்கிறதுக்கு உதாரணம் தான் எகிப்து, இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன நடந்தது? 430 வருடம் அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து அவரை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்வோனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க எப்படி என்னை விட்டுட்டு போலான்னு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு 600 ரதத்தை போட்டுறாரு. அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. எகிப்துல இருந்த அத்தனை வீரர்களே அவர் கூப்பிட்டுருப்பாரு. 600 ரதம்னா எத்தனை பேர் வந்திருக்கோம்? எவனையும் மிச்சம் விடாத. வில்லு பிடிக்க தெரிஞ்சவன், கம்பு பிடிக்க தெரிஞ்சவன், ஈட்டி வீச தெரிஞ்சவன், வால் பிடிக்க தெரிஞ்சவன், எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. இருந்த எகிப்துல வேற யாரும் இல்ல, கொண்டாட்டி குழந்தைங்க மட்டும் தான் இருந்திருப்பாங்க. தூக்கி அத்தனை பேர்த்தையும் ரதத்துல ஏத்திக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணணும்னு போறாரு, கொன்னே தீர்வான்னு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன விடுவாருங்களா? 430 வருஷம் அடிமையா இருந்தவன் இன்னைக்கு நான் முதலாளி ஆயிட்டுன்னா எப்படி இருக்குங்க? என்னடா இவன் நேத்து வரைக்கும் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு நமக்கே முதலாளியா? கோவம் வந்து அப்படியே பின்னாடி துரத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க யாருடைய பிள்ளைன்னு மறந்துடாதீங்க, தேவனுடைய பிள்ளைன்னு ஒரு நாள் மறந்துடாதீங்க. போன வாரம் சொன்ன மாதிரி உனக்கு எதிரா எவனாவது கை நீட்டினா அவனுக்கு விரோதமா யார் கை நீட்டுறா? ஆண்டவர் கை நீட்டுறாருங்க. நீங்க எதற்கு கவலைப்படாதீங்க. என்னை அவன் துரத்துறான், இதை பண்றான்னு. அந்த இடங்கள் இக்கட்டான இடம், அந்த இடத்துல அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் 430 வருடம் கஷ்டப்பட்டா இல்லையா? சரி, கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை தீர்க்கலாம்ல இல்ல, ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்தார். எடுத்து வாசிங்க, கீழ் வசனத்திலேயே 24வது வசனத்துல இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் கிராமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமும் உள்ள ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஒரு நிமிஷம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்களா, அவங்களை ஃபர்ஸ்ட் அழுங்காம லைட்டா சோச்சு பாக்குறாரு. அப்படியே கிழக்கு வெளுக்கிற நேரத்துல வண்டி வீலெல்லாம் புடுங்க வைக்கிறாரு. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ வேண்டாம், இது ஆண்டவருடைய கரை இருக்குது, நம்ம எப்படியாவது என்ன பண்ணிடலாம், இவர்களை விட்டு போயிடலாம். முதலாவது பயத்தை உண்டு பண்றாரு. இல்லையா? அப்பவே இவங்க திரும்பி ஓடி வந்திருந்தா உயிர் தப்பி இருக்கலாமா இல்லையா? ஆனா அவங்க வரல. வாசிங்க. அப்படியே
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவில் கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வச்சார்னா முற்றுப்புள்ளிதான். இந்த வாழ்க்கையில கம்மா போட்டுக்கிட்டு இப்படி 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 இந்த வருஷம் எப்படி, இந்த மாசம் எப்படி, மார்ச் வந்தாலே எனக்கு இப்படிதாங்க, ஏப்ரல் வந்தாலே இப்படிதாங்க. ஐயோ எங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புள்ளி வச்சுட்டாருன்னா ஒருத்தரால உங்களை தொடரவே முடியாது. உங்க வாழ்க்கையில் திரும்ப துக்கம் தொடரவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப பார்வோட பார்க்கவே இல்லையா. முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த சப்பானி என்னாச்சுங்க, ஒரு டைம் எந்திரிச்சிட்டான், திரும்ப அவன் சப்பானியா போய் உட்காருவானா? ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஒரு நாளும் மாறாதுங்க. அவர் முற்றுப்புள்ளி தான் வைக்க விரும்புறாரு உங்க வாழ்க்கையில. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னும் பாவங்கள் இருக்குதா, இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அப்பதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையுமே மாறாது. நம்ம தொடர்ந்து செய்கிற பழக்கத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவரால மாற்றங்கள் கொண்டு வரவே முடியாது. நீங்க மாறுங்க, தேவன் நிச்சயம் உங்களை மாற்றுவார். இல்லையா? நம்ம பிரச்சனை மாறணும்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவரால் மாத்திரம் தான் முடியும், மனுஷனால எதையுமே செய்ய முடியாது. நமக்கு சுகத்தை கொடுக்கவும், பலத்தை கொடுக்கிறோம், பொருளாதார தேவைகளை சந்திக்கவும் அவரால் தான் முடியுங்க. நீங்க நினைச்சு பார்க்காதெல்லாம் ஆண்டவர் வாழ்நாள்ல செய்வார். ஆனா ஏதோ ஒன்று குறை இருக்குதுன்னா அதை சரி பண்ண பாருங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் நிவர்த்தியா இருக்காது இல்லைங்களா? உணவு இருந்தா பணம் இருக்காது, பணம் இருந்தா நிம்மதி இருக்காது, எல்லாம் இருந்தா சுகம் இருக்காது. அப்படி ஒவ்வொன்றும் இருக்குன்னா அதை மட்டும் கண்டுபிடிங்க. ஆண்டவர் இது எனக்கு ஏங்க ஆண்டவர் ஏற்படுது? ஒருவேளை எனக்கு பணம் இருக்குது ஆனா சுகம் இல்லை, எனக்கு சுகம் இருக்குது ஆனா என்னால நல்லா இருக்க முடியல, அப்படி நிறைய காரியங்கள் இந்த இடங்கள்ல இருக்குது. அல்லேலூயா. தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் போனான். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் சவுண்ட் கிடைச்சிருச்சுங்க பாஸ்டர். சரிங்க பாஸ்டர், வரட்டுங்களா? பாஸ்டர் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், நான் வாங்கிட்டேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணதுக்கு நன்றி பாஸ்டர், போன்லயே. சரி வரட்டுங்களா? ஏங்க ஒரு சப்பானிக்கு இருக்கிற அறிவு கூடவா நமக்கு இல்ல? நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு நீங்க திரும்ப சபைக்குள்ள வரலன்னா ஆண்டவர் செஞ்ச நன்மை அற்புதமே விருதாங்க. எதுக்குங்க அழுகுறீங்க? எதுக்குங்க ஜெபம் பண்றீங்க? சுகத்தை குடிச்சா அந்த இடத்துல சாட்சி சொல்லணும்னு தெரியாதா உங்களுக்கு? மிகப்பெரிய தப்பு வாழ்நாள் நீங்க செய்யறது. எவன் ஒருத்தர் 4 பேர் பூமியில என்னை மகிமைப்படுத்துறானோ அவனை பரலோக ராஜ்யத்துல என் பிதாவிடத்துல மகிமைப்படுத்துறான்னு சொன்னார். நீங்க சாதாரண ஒரு புழுக்கு சமானவங்க உங்களை ஆண்டவர் தூக்கிட்டு போய் பிதாவிட்ட சொல்றாங்க, நம்மளாம் எவ்வளவு பெரிய பாக்கியவாங்க. அப்ப ஆண்டவர் மகிமைப்படுத்தணுமா வேண்டாமா? சுகம் கிடைக்குதா, ஆரோக்கியம் கிடைக்குதா, அற்புதத்தை செய்யறாரு, அடுத்த நிமிஷம் சபைக்குள்ள ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி படாதுங்க. அவன் செஞ்சாங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம். யாரா இவன் இன்ன வரைக்கும் சப்பானியா உட்காந்துட்டு இருந்தா திடீர்னு நடந்து வரான், சர்ச்சுக்குள்ள வரான், வெளி எடுத்து பிச்சை எடுத்துவேன், சர்ச்சுக்குள்ள பாடுறானேன்னு அவங்களுக்கு ஆச்சரியம். நன்றியே மறக்காதீங்க. நிறைய பேர் 2வது பார்ட் ஆஃப் லைஃப் தான் என்ன தெரியுங்களா? சுகத்தை வரைக்கும் நல்லா ஓடி சுகத்தை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. போதுங்க, அவ்வளவுதாங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் பிரியப்படுறாருங்க. பூமியில நம்ம அதை விட வேற என்னங்க செய்யறோம்? ஒருத்தர் யாராவது பெரியவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துறதுக்கு சால்வு போடுறோம், மாலை போடுறோம் இல்லையா? ஆண்டவருக்கு எவ்வளவு நன்மைகளை செய்யறாரு. இன்னும் ஒரு சாட்சி, ஆண்டவரை உங்களுடைய நாம மகிமைப்படட்டும், எனக்கு மட்டும் உதவி செய்யுங்க. அவருக்கு மகிமை செலுத்தி பழகுங்க. இந்த சப்பானி அதான் செஞ்சான். அதனாலதான் இந்த ஊர் ஜனங்களுக்கே தெரிஞ்சது. இவன் கெட்டச்ச உடனே துண்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி இருந்தானா தெரிஞ்சு, ஓ இந்த பிச்சைக்காரன் இன்னைக்கு இல்லையா தெரியுது, நாளைக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓ கைகால் சரியாச்சு, இங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிக்கலாம்ப்பா அப்படின்னு ஓடி இருந்தானா? நல்லா இருக்குதுப்பா, என் பொண்டாட்டிட்டு காட்டுறேன், என் புருஷன்கிட்ட காட்டுறேன், என் பிள்ளைகிட்ட காட்டுறேன், ஓடுனீங்க நீங்க அப்படியே ஓடித்தான் போவீங்க. முதலாவது தேவாலயத்துக்குள்ள வந்து பாருங்க. எப்படி பாருங்களேன், சுகம் கிடைச்சோன்னு சந்தோஷத்துல என்ன பண்றேன்னு தெரியாம பின்னாடி வைக்கிற காலம் முன்னாடி வச்சான். அதுதாங்க தேவனுடைய வல்லமை. எனக்கு சுகம் கிடைச்சதுக்கு நீங்க கட்டாயம் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆகணுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆகணுங்க. எங்க இருந்தாலும் ஓடிவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பெத்தேல்ல தான் உங்களுடைய காணிக்க பொறுத்தனை எல்லாம் செலுத்தணும். எந்த இடத்துல ஜெபம் பண்றீங்க? சபைக்குள்ள. அதே சபைக்குள்ள வந்துதான் ஆண்டவர் செய்த நன்மைக்கு சோதரம் சொல்லணும். கீழே இருந்து சொல்லுவீங்களா? போர்ல சொல்லுவீங்களா? ஆண்டவர் பாக்குறாருங்க. சின்ன சின்ன தப்பு சரி பண்ணிக்கீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்தார். அடுத்த நிமிஷம் யார் இருக்கிறாங்களோ இல்லையா, பாஸ்டர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சபைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்.
வந்து மண்டி போட்டு கர்த்தாவே நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர் ஆண்டவரே உனக்கு நன்றி. அந்த நன்றி அறிதல் கூட இல்லைன்னா ஆண்டவர் இவ்வளவு நாள் நம்மளை வச்சிருக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. யாருமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்க இருக்கணும் சபைக்குள்ள வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து மண்டிகள் போட்டு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, அந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தை போதும் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணாரு இல்லைங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட என்னால முடியாது அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் நினைக்காதீங்க இது இனிமேல் முடியவே முடியாது. ஆண்டவர் எப்படியும் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. வேதாகமத்துல நிறைய அற்புதங்களை பார்த்துட்டு ஒரு இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஒவ்வொரு வசனமா வாசிங்க. ஏரோதே அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததே. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வாசிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பேதுரு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, கையங்கால கட்டி சிறைச்சாலையில போட்டாரு. பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு உள்ள. இனி நாளைக்கு போனா தீர்ப்பு என்ன வேணாலும் நடக்கலாம். பேதுருவை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஒரு தேவதூதன் வர்றாரு. அவர் விழாவில தட்டி கொடுக்குறாரு, எந்திரிக்க சொல்றாரு. அப்புறம் என்ன நடக்குதுங்க, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சாவி எல்லாம் தேவையில்லை, ட்ரில்லர்லாம் தேவையில்லை, ஆண்டவருக்கு கட் பண்றது. அப்படி தொட்டானா அப்படியே கீழே விழுந்து. வாசிங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு நிமிஷம். அறையை கட்டி பாதரட்சையை என்ன பண்ணீங்க, தொடுத்துக்கொள். உன் ட்ரெஸ் நல்லா போட்டு செருப்புலாம் நல்லா போட்டுக்க. ஏன்னா நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. சும்மா நம்ம அப்படியே சுத்திக்கிட்டே பரலோகம் போயிடலாம்னா போக முடியாது. ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. என்ன வேணுங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். எதுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உன்னோட வந்துட்டு என்ன தலைச்சீரா போட்டுக்கோ, பட்டயத்தை பிடிச்சுக்கோ, கேடகத்தை பிடிச்சுக்கோ. இதெல்லாம் என்னங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளருவதற்கான ஆயுதங்கள். இப்ப பேதுரு பார்த்து சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து வர்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நீ பாதரட்சை போட்டு உன்னை அறையில கச்சையை கட்டிக்கிட்டு நீ துரிதமா பூசி, ஏன்னா அடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்க வாழ்க்கையில அதாங்க ஆயத்தம் இல்லாம இருக்கிறோம். எது நடந்தாலும் நடந்துட்டு போகுதுப்பா, இன்னைக்கு நடக்குதா நடக்குது, என்னைக்கு இருந்தாலும் நடந்துட்டு தானே போகுது. நீங்க தயாராக, நம்ம தயாராகலினாலும் ஆண்டவர் தயார்படுத்த தகுதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க தயாராகக்கூடிய நேரம் வரும்போது டக்குனு செஞ்சுருங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலை நமக்கு நல்ல கைகூடி வரும்போதே செஞ்சிடணும். அப்படி விட்டுட்டோம்னா என்னங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நின்று பெரிய ஒரு பிரேக் வந்துடும். அதை செய்ய முடியாம போயிடும், தடையாவே ஆகி போயிடும். அதனால ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஏவுதல் கொடுக்குறாரு. அது குடும்பத்திலேயா இருக்கலாம், வேலையிலேயா இருக்கலாம், இல்ல வந்துட்டு மற்ற காரியங்களா இருக்கலாம். செய்யணும்னு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருன்னா செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். கீழே வசனம் வாசிங்க. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றால் அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதில் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு சங்கிலி தடை கிடையாது. எவ்வளவு பெரிய இரும்பு கதவா இருந்தாலும் தடை இல்லை. ஆண்டவர் லகுவா மாற்றி போடுவார். ஆனா நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்றீங்களா, ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா? யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே கட்டுக்களை உடைப்பார். நீங்க போய் முட்டி மோதாதீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பண்ணும் இதை பண்ணும். நீங்க ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யறதுக்கு எப்போ உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த நிமிஷமே முதலாவது காத்திருங்க. அந்த காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்க காரியங்களே வாங்கி பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்ப பேதுரு என்ன பண்றாங்களோ அவர் தூக்கத்துலதான் இருக்கிறாரு. இன்னும் முதல் கேட்டு ரெண்டாவது கேட்டு தாண்டி பெரிய கேட்டுக்கு போனா கதவு திறந்துருச்சு. திறந்தா அவருக்கு என்னமே இல்லை, இது என்ன நடந்ததுன்னு தெரியல. கீழ் வசனத்தை வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி தெரியுங்களா அற்புதம் செய்யறாரு? சீக்கிரட்டா செய்யறாரு, ரகசியமா செய்யறாரு. ஒரு சில நேரங்களில் நம்ம நேரடியா எதை செஞ்சாலும் அவங்க மற்றவங்களுக்கு பொறாம வந்துடும்.
மற்றவங்களுக்கு கோபம் வந்துடும். எதையுமே ஒரு சில விஷயங்கள் நேரடியாக செய்ய முடியாது. ஆண்டவர் உங்க நிலைமையை அறிஞ்சிருக்கிறார். ஒரு சில விஷயங்கள் சீக்கிரட்டாக தான் செய்யணும், வெளியே தெரியாம தான் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். பேதுருவை எல்லாத்துக்கும் முன்னாடி உடச்சு கூட்டு வந்திருக்க முடியும். ஆனா இன்னும் அவருடைய ஏரோதுடைய மனது கடினமாக இருக்கும், மக்கள் ரொம்ப கடினமாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிருக்கு. அது நடந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் ரகசியமாய் தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால எல்லாமே முடியுங்க. ரதத்துல வந்துட்டு சும்மா அவர் வீடு கழட்டி விடுறாரு பாருங்க. அது என்னது அந்த அந்த அச்சாணியில முடிக்க விடுறாரு. ஆண்டவருக்கு எல்லா வேலையும் தெரியுங்க. நீங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, உருளைகளை கலந்து வச்சிருக்காங்க. நீங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆண்டவர் உங்கள் வழிகளை லகுவாக்குவார். அல்லேலூயா. இரும்பு கதவை திறந்தது பேதுருக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஆண்டவர் நீ தப்பிச்சுட்டா இருப்பான். அல்லேலூயா. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண்டவரால ரகசியமாயே தப்பி வைக்க முடியும். இது இன்னும் நம்ம பகிரங்கமா தப்பி வச்சது பார்த்தீங்கன்னா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னாச்சுங்க, ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்னாங்க. தூக்கி அக்னி சூளையில போட்டோன்னே அவங்க அப்படியே வெளியே வர்றாங்க. எல்லாத்துக்கும் பயங்கர பயம். ஆண்டவர் பகிரங்கமாகவும் அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் அதே போல் ரகசியமாகவும் ஆண்டவர் உங்களை தப்பி வைக்க வேண்டாம். ஆண்டவரால எப்படியுமே உங்களை தப்பி வைக்க முடியுங்க. நீங்க பயப்படாதீங்க. நான் ஒரு வேளை நேரடியா ஒரு சிலர் வந்துட்டு வெளியே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமையே வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் ரகசியமா செய்ய விரும்புறாரு. நீங்க போய் உடச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வாழ்நாளில் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னா அதை ரகசியமா வைங்க. அதுதான் உங்க வாழ்நாளில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு பெரிய உதவியா இருக்கு. ஆண்டவரால உங்களை விடுவிக்க முடியுங்க. எப்படி விடுவிக்க முடியும்? நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்களோ அப்படி ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லா நேரத்திலும் பகிரங்கமா அற்புதத்தை செய்யணுங்கிறது இல்ல. ஆண்டவர் வேதாந்தத்துல நிறைய அற்புதங்களை செய்தார். பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு எல்லாத்தையும் வித்தாச்சு. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, சுகமே கிடைக்கும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டனே அப்பதைக்கு நின்னுச்சா உதிரம். வாழ்நாள்ல திரும்ப வரவே இல்லை. எங்க ஆண்டவர் தருகிற அற்புதம் அப்படிதான். பிறவி சப்பானி, பிறவி குருடம், பிறவி முடவன் எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு தான் ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. தேவனை நோக்கி வந்துட்டு திரும்ப திரும்ப எனக்கு அதே பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. அதை மாற்றுவதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல காத்துருங்க. அவரால் பல அற்புதங்களை செய்யணும். வேதாந்தத்துல நடந்தது எல்லாமே ஒரு முடிவு. கையை ஊனம், கையை நீட்டுறா அவனுக்கு கை சரியாது. இல்லையா? ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே இப்பத்த குறைகளை சொல்லாதீங்க. இப்ப எனக்கு இது இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு இது இருக்குது ஆண்டவரே, இப்ப 12 மணிக்கு இதை செய்யலாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அது வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. உங்க வாழ்நாள்ல இருந்து அது முற்றிலும் ஆண்டதான் ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. அதனால அவருடைய சமூகத்துல நீங்க கூடி இருந்து ஜெபிக்கிறதை காட்டிலும் சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட எப்பொழுது நீங்க என்னத்தை கேளுங்க, நிரந்தரமான ஒரு தீர்வை கேளுங்க. அதுக்கு அவரை நீங்க பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். பேதுரு என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் மேல வைராக்கியமா இருந்தாரு, ஆண்டவர் தப்பு வச்சார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் மேல வைராக்கியமா இருந்தாங்க, தப்பு வச்சார். யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிச்சு தகப்பனே தாவீதின் குமாரனே கேட்டாங்களோ அத்தனை பேருக்கு விசுவாசம் ஆண்டவர் தள்ளியே விடும். நீங்கள் நானும் கேட்டா விட்டுருவாருங்களாங்க? விடுகிறதற்காக நம்ம தெரிந்து கொள்ளவே கிடையாது. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க அப்படியே விட்டுட்டு ஓடி போறதுக்கு ஆண்டவர் உங்களை வைக்கல. கட்டாயம் வாழ்நாள் ஒரு தீர்வு ஆண்டவர் கொடுக்கணும்னு தான் வருங்க. ஆனா அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதை விட்டு நம்ம என்ன ஓடுனாலும் அதுல பிரயோஜனப்படாது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு நாள், அது ஆண்டவருக்குரிய நாள். அந்த ஒரு நாள் நீங்க உண்மையா இருக்க ஆண்டவர் வாழ்நாளையே மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரிஞ்ச பிரச்சனையே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் கொடுப்பது நிரந்தர தீர்வு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்பது என்ன தெரியுங்களா, எனக்கு இது வாழ்நாள்ல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவர், அப்படித்தான் நீங்க கேட்கணும். நீங்க எனக்கு இது இன்னைக்கு மாறட்டும் நாளைக்கு மாறட்டும் கேட்காதீங்க. தேவன் உங்க வாழ்நாளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெதஸ்தா குளத்துக்கிட்ட படுத்திருந்த ஒரு சப்பானி இல்லைங்களா. அவர் என்ன நினைச்சாரு, என்னை யாராவது தூக்கி குளத்துக்குள்ள போட்டா போதுன்னு நினைச்சாரு. அவர் ஒருவேளை அப்படியே படுத்திருந்தாருன்னா அப்படியே செத்து போயிருந்தார். ஏன்னா யாருமே அவரை தூக்கி குளத்துல போட்டிருக்க மாட்டாங்க. கலங்கனா குதிக்கிறதுக்கு அவங்கதான் ரெடியா இருந்தாங்க. சுகம் யாருக்கு தான் வேண்டாங்க, நல்லா இருந்தாலுமே சுகம் வேணும்னா அவங்க தான் போய் குதிப்பாங்க. ஆனா சுகத்தை யாரு கொடுத்தாங்க? இயேசுவே வந்தார், இயேசுவே சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க மத்தவங்க கொடுப்பாங்க மத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு சுகத்தை இயேசுவே வரணும்னு நினைக்கிறார். அவர் வந்து உங்க மேல கை வைக்கணும்னு நினைக்கிறார். அவரே உங்களுக்கு விடுதலை தரணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. அவர் விடுதலை தரணும்னு விரும்புறாரு. நீங்க வாஞ்சிச்சா அது நிச்சயம் உங்க வாழ்நாள்ல நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் கண்கள் முடிஞ்சோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா இறக்க அன்பு தயவு இருந்த நல்ல தப்பனை நீங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே துதிக்கிறேன். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் வாயில திறந்து தேவன் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. நீங்க வாழ்நாள்ல செய்கிற ஆண்டவரே அற்புதங்களுக்காக உங்களுக்கு நன்றி. எல்லாம் கரங்களை தட்டி விடுதலையா ஆண்டவர் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நிரந்தர தீர்வு ஆண்டவர் தர விரும்புகிறார். எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த சுகவீனமா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, தேவன் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தவர், சப்பானியை எதுவ பண்ணவர், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை 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 ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவன் இந்த கேட்ட செய்தியின் பிரகாரம் நம்ம வாழ்நாளை மாற்றணும், நமக்கு உதவி செய்யணும், தேவ நாம மகிமைப்படும்படியா எல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். மகா இறக்க அன்பு தயவு நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஓய்வு நாளுக்கு நமக்கு நன்றி. கர்த்தர் ஆண்டவர் இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரம் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்க அன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்காதபடி கர்த்தர் நிரந்தரமா எங்க வாழ்நாள்ல அற்புதத்தை செய்தார் அப்படின்னு நாங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. நாங்க சுயநலமா ஆண்டவரே, அன்னைக்கு குஷ்டரோகிகள் சொன்னாங்க நம்ம இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு நன்றி பார்த்து நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா இது பெரிய பாவமாயிருன்னு சொல்லி அந்த பாளையத்துக்கு திரும்ப ஓடி வந்து அந்த விரோதிகள் அந்த எதிரிகள் ஓடிட்டாங்கன்னா அந்த நற்செய்தியை சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தவிர்க்கப்பட்டது. அப்படி தேவனுடைய நாமம் தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவருடைய சமூகத்தில் கூடி வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் நம்ம தலைமையில விழுந்த கடமை. தேவன் எப்படியாவது நமக்கு உதவி செய்து அவருடைய சமூகத்துக்கு ஓடி வரவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவன் கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கொடுத்து ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுகம் பலன் ஆரோக்கிய சமாதானம் இவர்கள் பின் செல்லட்டும் ஆண்டவரே. இவர்களை கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரே, வாழாக்காமல் தலையாக்குங்க. தேவ கிருபை இந்த நாள் முதற்கொண்டு இவர்களை தொடரட்டாங்க. மற்ற பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.